செய்தி தரக்கூடிய நிலை மாதிரி என்னன்னா, நொடிக்கு நொடி எதாவது செய்தியை தாங்கிறதுக்காண்டி செய்தியை தேட ஆரம்பிக்கிறான். அப்ப செய்தியை கிரியேட் பண்றான். அப்படி கிரியேட் பண்றவன் என்ன மாதிரி செய்தியை கிரியேட் பண்ணலாம்? இன்னைக்கு செய்தியே இல்லை, நெசவாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம், மலமல்லும் தொழிலாளர்கள் பிரச்சனையை ஒரு ஸ்டோரியாக பேசலாம், தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏன் சென்னைக்கு அதிகம் வராங்கிறத ஒரு ஆய்வு செஞ்சு போடலாம், ஏன் புதுரை வண்ணார்னு ஒரு சமுதாய மக்கள் தலித்துகள்லேயே ஒதுக்கப்படுறாங்களா, அப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்கா, அதை ஒரு ஆய்வு செஞ்சு டாக்குமெண்ட் போடலாம். டிஎன்டின்னு ஒரு 68 சமுதாய மக்கள் குற்றப்பழங்குடி ஆயிருக்காங்களே, எப்படி அந்த சமூகங்கள் குற்றப்பழங்குடிங்களானாங்க, அவங்க யார், பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து பேசின சமூகங்களை இப்படி ஆக்கிட்டாங்களே, அது ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் மீடியாவில் வந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆனால் எதையாவது ஒரு செய்தி ஆக்கணும்னு இன்று மாதா கோயில் தேர் திருவிழா ஓட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 25 பேர் கலந்து கொண்டனர். இதில் குழந்தைகள், பெண்கள் அனைவரும் மாதாவின் அருளை தரிசித்தனர். முத்தாலம்மன் கோவில் திருவிழா முத்தியால்பேட்டையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து என்ன பண்ண போறோம்? செய்தி தந்துக்கிட்டு இருக்கணும், வட்டார செய்திகள் தரணும். வட்டார செய்திகள் தானா? மதுரையை சுற்றி எவ்வளவு செய்திகள் இருக்கு, தொழிலாளர் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை,